ஹலோ வியூவர்ஸ், டுடே வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம படம் பார்க்கும்போது வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒருத்தன் வருவான் பாருங்க, அந்த ஒன் ஹெச் பெட்னு வந்து டூ 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 மியூசிக்கை போட்டு வந்து ஒன் ஹெச் பேட் அப்படின்னு ஒருத்தன் வருவான் பாருங்க. யாரா நீ? உன்னை பற்றி யார் நீ? எல்லா படத்துலையும் வர, என்னதான் பண்ணுற? படத்தில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வரான்னா சரிங்களா, ஏதாச்சும் நம்ம கிரிக்கெட் லைவ் ஆப் பார்த்துட்டு இருக்கும் போது அப்பயும் வராங்க, ஆடை போட்டு வர்றாங்க, அப்படி போஸ்ட் கொடுக்குறாங்க, இப்படி போஸ்ட் கொடுக்குறாங்க, ஒன் ஹெச் பேட் அப்படின்னு போட்டு வரான். சரி, அவனை பற்றி தான் யார் நீ அப்படின்னு தெரிஞ்சுக்கதான் சரி இந்த இதே நம்ம தெரிஞ்சுட்டு இதே ஒரு வீடியோ போட்டுடலான்னு இந்த வீடியோ. அதை பற்றி தான் ஒன் ஹெச் பெட்னா எவன், யாரு, எதுக்கு. ஒன் ஹெச் பெட் கம்பெனி வந்து 2007 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லிமாசால் சிப்பர்ஸ்னு ஒரு கண்ட்ரியில் வந்து இப்போ வெப்சைட் வந்து 2007 தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் அந்த 2007 ஸ்டார்ட் பண்ணி, ஆனால் இப்போ வந்து வேற லெவலில் கொண்டு வந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் ப்ரொமோஷன்ஸு, எல்லாத்துக்கும் ஆட் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க. பெட் பண்ணுற கம்பெனிங்க. சரி, எதில் பெட் பண்ணுறது பார்த்தா ஸ்போர்ட்ஸ் தான் ஃபுல்லாக. மோஸ்ட் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் தான். கிரிக்கெட்டு, டென்னிஸு, ஃபுட்பாலு, பேஸ்கெட் பாலு, எல்லா கேம்ஸும் வந்து லைவ்ல நடக்கும்போது அந்த வெப்சைட்ல வந்து பெட் பண்ணலாம். என்னென்ன நடக்குது, எதுக்கு நான் இப்படி தான் நடக்கும், அப்படி தான் நடக்கும், முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. பெட் பண்ணி காசு லாஸ் ஆனது தான். ஷேர் வந்து ப்ராஃபிட் ஆச்சுன்னா ப்ராஃபிட்டும் வருது. அந்த மாதிரி கேம்ஸ் வந்து லைவ்ல வந்து பெட் பண்ணி அதில் வந்து ப்ராஃபிட் பார்த்து அதில் வந்து நம்ம அவங்களுக்கு ப்ராஃபிட்டு லாஸு நிறைய நல்லா ப்ரெடிக்ட் பண்ணுறவனுக்கு ப்ராஃபிட்டு. அப்புறம் அந்த ஸ்போர்ட்ஸை பற்றி தான் பெட் பண்ணுறது. ஸ்போர்ட்ஸில் பெட் பண்ணி காசு சம்பாதிக்கிறது தான் ஒன் ஹெச் பெட்டோட கம்பெனியோட நோக்கம். அடுத்தது வந்து கேசினோ கேம்ஸும் பாங்களே, அந்த ரியல் மேட்ச் ஆஃப் த பெரிய டைட்டானிக் கப்பல், நிறைய பார்ஸ் பார்ட்டிஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி லைவாக இன்டராக்ட் பண்ண முடியுமா டீலர்ஸோட? உங்களால் பெட் பண்ணிட்டு அதுலேயும் பெட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து நேரடியாகவே பெட் பண்ணிட்டு விளாட்ற மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்காங்க ஒன் ஹெச் பெட் வெப்சைட்டில். அதாவது நம்ம வந்து புதுசாக நம்ம நியூ யூசர்ஸாக போய் ஜாயின் பண்ணால் போனஸ் நிறைய தராங்க. ஃப்ரீயாக அவனுக்கு விளாட்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேஷ் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. இருக்கிறவங்க, அதே நியூ யூசர்ஸ் மட்டும் இல்லை, இருக்கிறவங்க ரொம்ப நாள் அங்கேயே விளாட்றவங்களா இருந்தாலும் அவனுக்கும் வந்து நிறையா ஃபெசிலிட்டிஸ் வந்து தராங்க. அதே மாதிரி பேமெண்ட் மெத்தட்ஸும் அப்படிதான். கிரெடிட், டெபிட், பேங்க்கு, யூபிஐ அதே மாதிரி வச்சுருக்காங்க. ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம காசு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி காசு இன்வெஸ்ட் பண்ணுறது, லாஸ் ஆகிற ப்ராஃபிட்டு எவ்வளோ வித்ட்ராவும் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோனும் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ஐஃபோன் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் டேரெக்டாகவே லைவ்ல வந்து பெட் பண்ண முடியும். ஆண்ட்ராய்டுக்கும் உண்டு, iOS-க்கும் உண்டு இந்த ஒன் ஹெச் பெட். ஒன் ஹெச் பெட் வந்து லைசன்ஸ் வாங்கி தான் நடத்துகிறாங்க. ஆனால் ஒன் ஹெச் பெட்டோட நிறைய கண்ட்ரீஸில் வந்து லீகல் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. சில கண்ட்ரியில் லீகல் ஆப்ஷன்ஸ் இருக்கா, நம்ம வந்து அந்த லீகல் ஆப்ஷனோட நம்ம கண்ட்ரி இருக்கா, நம்ம ஸ்டேட் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு விளையாடுறது வந்து பெட்டரான அவங்க வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க. ஒன் ஹெச் பெட்டோட ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக்சடு ரிவ்யூஸாக இருக்கும். ஒருத்தன் வந்து பாராட்டுறான், அவங்களோட பெட்டிங் ப்ரொமோஷன்ஸ் இருக்குது, நல்லா கரெக்டாக வந்து ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தா இன்னொருத்தன் வந்து வித்ட்ரா பண்ணவே முடியல, அதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, வித்ட்ராவே ஒழுங்காக வர மாட்டேது, இவங்களை எப்படி நான் நம்புறது, அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ நம்ம தான் அந்த பெட்டு, அந்த கம்பெனியை பற்றி ஆன்லைன் பெட்டிங்னா சும்மா கிடையாது, ஏமாற்றிட்டு கூட போகலாம். நம்ம தான் ரெஸ்பான்சிபிளாக எடுத்து அதை நம்பி அதை கரெக்டாக பண்ணலாமா இன்னும் நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். கடைசி என்ன சொல்கிறோம்னா, ஒன் ஹெச் பெட் வந்து ஒரு கம்பெனி, பெட் கம்பெனி. நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம், நிறையா ப்ராஃபிட் மட்டும் இல்லை, நிறைய லாஸஸும் நிறைய நடக்குது. ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது நம்ம தான், பெட் பண்ணுறதும் நம்ம தான். அதாவது உங்களுக்கு வந்து இந்த பெட்டிங்லாம் ஆசை இருக்குன்னா, இவ்வளோ போட்டால் 200 போட்டால் 400 கிடைக்குது, அந்த மாதிரி ஆசை இருந்துச்சுன்னா அந்த இதை பண்ணுங்க. ஆனால் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒன் ஹெச் பெட்டை பற்றி ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துருப்பேன். இவ்வளோ தாண்டா ஒன் ஹெச் பெட்டு தான், இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் போட என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. படம் போடும்போது ஒருத்தர் வருவான் பாருங்க, மியூசிக் போட்டு ஒன் ஹெச் பேட் அப்படின்னு வருவான் பாருங்க.